சிவலிங்கம் ஒரே கல்லாலான ஒரு சிவலிங்கம். அந்த உள்ள இருக்கிற ஓகே. சிவலிங்கம், அதை சுற்றி ஆவுடையார் இருக்கிறது. மிக பிரம்மாண்டமான சிவலிங்கம் அது. அன்னாபிஷேகம் போன்ற நிகழ்வுகளை நீங்க பாத்தீங்கன்னா அதனுடைய பிரம்மாண்டம் மிக தெளிவாக புலப்படும். சோ அதுதான் வந்து ம். கருவறையில் உள்ள சிவபெருமான். அதற்கு ராஜேந்திர சோழன் காலத்துல வந்து கங்கை கொண்ட சோழீஸ்வரர் அப்படின்னு பெயர் வச்சதாக கல்வெட்டுகள்ல நமக்கு தெரியுது. இப்ப பெருவுடையார், பிரகதீஸ்வரர் அப்படின்னு நம்ம வந்து காலவட்டத்துல அதை மாற்றி நாம வந்து கூப்பிடுறோம். இப்ப வழங்கக்கூடிய பொருள் பிரகதீஸ்வரர் அல்லது பெருவுடையார், அவ்வளவு. இந்த சிவனை தவிர நீங்க அந்த சிவனுடைய சன்னதி இருக்கக்கூடிய பிரதான சன்னதி, அந்த அந்த சன்னதியை தவிர வடக்கிலும் தெற்கிலும் 2 சிவன் கோயிலை அவர் வந்து கட்டினார். இது வந்து திருவாரூர்லயே இதே மாதிரியான அமைப்பு இருக்கு. அதாவது சோழர்களுடைய குலமுதல்வர்கள் கட்டிய அதே பாணியில இங்க கட்டணும் அப்படின்றதுனால வட கைலாயம், தென் கைலாயம் அப்படின்னு 2 சிறிய சிவன் கோயில்கள், ஒரு மினியேச்சர் மாதிரி, அந்த பெரிய சன்னதியினுடைய ஒரு மினியேச்சர் மாதிரியே இருக்கும் அந்த 2 சைட்லயும் உள்ள அந்த கோயில்கள்.